என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 20. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். 10 வருடங்களுக்கு பிறகு இதோ இன்றுதான் பாரிஜாதம் அவளது சொந்த ஊரான தேனூற்று வந்திருக்கிறாள். அவளது வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் போது அவளது அம்மாவின் புகைப்படம் காற்றில் அசைந்தது. அம்மா புகைப்படத்தின் முன்னால் வந்து நின்றவள், சாரிம்மா, நீங்களும் இப்ப எங்க கூட இருந்திருக்கணும். ஆனா நீங்க அப்பாவுடைய மனைவின்னு தெரியாம புதுசா அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அடியாட்கள் உங்களையும் சேர்த்து கொண்டுட்டாங்க. என்னதான் அப்பா எனக்காகவும் அவருக்காகவும் ஈஸ்வர் குடும்பத்தை அழிச்சாலும் என்னால அதை தாங்கிக்க முடியல. இந்த வீட்லயே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருந்தது. அதனாலதான் என்ன வெளிநாட்டுக்கு அப்பாவை கூட்டிட்டு போக சொன்னேன். எனக்கு ஈஸ்வர பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவன் கூடயே ஆனாலும் இங்க வாழ நான் விரும்பல. இப்பவும் ஈஸ்வர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க தயாராகாட்டி அவனை ஒரு குற்றவாளியாக்கி சிறையில தள்ளிட்டு அங்க இருந்து அவனை அப்பா காப்பாத்துற மாதிரி ஒரு நாடகம் ஆடி அவனை காலத்துக்கும் எங்களுக்கு நன்றி உள்ளவனா மாத்திட்டா என்னுடைய காலடியிலேயே விழுந்து கிடப்பான்னு அப்பா சொன்னாரு. அதோட முதல் படிய அப்பா எடுத்து வைக்கும் போது எல்லாம் சொதப்பிக்கிச்சு. ஈஸ்வர் சுடர்விழின்னு எவ்வளையோ ஒருத்திய கல்யாணம் செஞ்சுக்கிட்டானா. இந்த விஷயம் இதோ இப்பதான் எங்களுக்கு தெரிய வருது. சூரன் கிட்ட ஈஸ்வருடைய பழைய போட்டோவை அப்பா காட்டி, இப்ப இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்னா, இவன் தான் ஈஸ்வர், நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி ஷாக்கு கொடுத்திருக்கான் சூரன். பேர் ஒரே மாதிரி இருக்கிறதால ஆளை மாத்தி சொல்லுறியான்னு அப்பா கேட்டா, இல்ல இவனுடைய பங்களால இவனுடைய சின்ன வயசு போட்டோ இருக்கு, நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஷாக்கு கொடுத்தவன் ஈஸ்வருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதோட அவனை சிறையில தள்ள முயலும் போது அவனுடைய மனைவி காப்பாத்திட்டா, அவளை ஜெயிலுக்கு போகாம அந்த ஈஸ்வர் காப்பாத்திட்டான்னு ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுக்கறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய அன்பு மருமக இங்க வந்துடுவான், சீக்கிரமா வான்னு சொன்னதால பிளைட்ல வரானாம். பிளைட்லயே வந்தாலும் கொஞ்ச தூரம் கார்ல வந்துதானே ஆகணும். 2-3 மணி நேரத்துல வந்து சேர்ந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி வரட்டும், எனக்கு தேவை அவன் மட்டும்தான். அவனுடைய மனைவிய காசு கொடுத்து சரி கட்டணும், இல்லையா அந்த அக்னிய போட்டு தள்ளுன மாதிரி இவளையும் போட்டு தள்ளிடணும். எனக்கு ஈஸ்வர் வேணும், அவன்னா எனக்கு உயிர். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக அப்பா என்ன செஞ்சாலும் எனக்கு அது வலிச்சா கூட நான் அப்பா பக்கம்தான். அட, உங்களுக்கு அக்னிய தெரியாதுல்ல, அவ உங்க மருமகனை உயிரா நேசிச்சவமா, அவனுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவ. அவ மட்டுமா, அவ வீட்டுல எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்ததுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த நிகழ்வுகளை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது என்று கூறும்போது அவளது கண் முன் அக்னி வந்து நின்றாள். அப்போது அவள் தோளில் அந்த கரம் பதிந்தது. தலையை திருப்பி பார்த்தாள். அவளது அப்பா கஜேந்திரன். என்னம்மா, அம்மா நினைவு வந்துடுச்சா? இல்லப்பா, அந்த அக்னி நினைவு வந்துடுச்சு. அக்னியதான் அழிச்சிட்டோமே. ஆனா சுடர்விழின்னு புதுசா ஒருத்தி ஈஸ்வர் கூட ஒட்டி இருக்காமா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உன்னை கட்டிக்க விரும்பாதவன் அவளை எப்படி பார்த்ததும் பிடிச்சு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு தெரியல. நீ கவலையை விடு, அக்னி மாதிரி இவ கதையையும் முடிச்சிடலாம். அப்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நாம இங்க வந்த நேரத்துல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே சுத்திட்டு இருக்கு, என்ன அது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இப்ப எலெக்ஷன் டைம் ஆச்சே. எம்எல்ஏங்க, எம்பிங்க, மந்திரிங்க அவங்க நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்காக இப்படி ஹெலிகாப்டர்ல நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்களாம், அந்த சத்தம் தான். அதை விடு, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அக்னி மாதிரி இவ கதையை முடிச்சுட்டா என்ன? அவளை எப்படி முடிச்சோன்னு நினைவு இருக்குல்ல? நல்லா நினைவு இருக்குப்பா. நானா உங்களுக்கு உயிராச்சே, எனக்காக எதையும் செய்வீங்களே. என்ன ராணி மாதிரி பாத்துக்கணும்னு தானே நீங்க கஜாவா மாறுனீங்க. ஆமாடா, அது உங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. கஜான்னு சொன்னா ஏதோ ஒரு அரக்கன், படு பயங்கரமானவன்னு இந்த ஊரே நம்பிட்டு இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி கஜகேசரின்னு ஒரு திருடன் போலீஸுக்கு பயந்து காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அவன்தான் கஜான்னு நான் ஊரை நம்ப வச்சதோட அவனையே உண்மையான கஜா மாதிரி மாத்தி காட்டுக்குள்ளேயே குடி வச்சுட்டு நான் நாட்டுல என்னுடைய வேட்டைய நடத்திட்டு இருந்தேன். எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கஜா தான் உண்மையான கஜான்னு நம்பிட்டாங்க.
உன் மாமா வரைக்கும். காட்டுக்குள்ளேயே போய் அவனை கூட்டத்தோட அழிச்சிட்டார்ல. ஆனா உண்மையான கஜா நான் இப்பவும் உயிரோட தான் இருக்கேன்னு பாவம் ஈஸ்வருக்கு கூட தெரியல. ஆனா இதெல்லாம் உனக்காக தான். அப்படி இருக்க உனக்கு போட்டியா ஒருத்தி வந்தா அவளை நான் சும்மா விடுவேனா? கோபமாக கேட்டவர், அழிச்சிட்டேன்ல, எப்படி அழிச்சோன்னு சொல்லு பாப்போம். உனக்கு நினைவிருக்கான்னு பாக்கலாம். அதை எப்படிப்பா மறக்க முடியும் என்ற பாரிஜாதம் அந்த நிகழ்வுகளை அப்படியே அவள் அப்பாவிடம் கூற ஆரம்பித்தாள். ஆனால் சற்று முன்பு பறந்து வந்த ஹெலிகாப்டரில் வந்தது ஈஸ்வர் என்றும், அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருப்பவன் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்றும் அவர்கள் அறியவில்லை. அக்னி தான் பெரியவளானதும் ஈஸ்வரை மணந்து கொள்ளப் போவதாக கூறிய அன்று கோபமாக வீட்டை எட்டிய பாரிஜாதம் தன் அப்பா அம்மாவிடம் அக்னி பற்றி கூற இருவரையும் தேடினாள். ஆனால் அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறார். அம்மாவை காணவில்லை. அப்பா, அம்மா எங்கப்பா? கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னம்மா விஷயம்? அப்பா, நம்ம ஸ்கூல்ல அக்னின்னு ஒரு பொண்ணு புதுசா வந்து சேர்ந்திருக்கா. அவ ஏதேதோ சொல்லுறாப்பா. என்ன சொன்னா? ஈஸ்வர அவ கட்டிக்க போறாளாம். வாய் விட்டு சிரித்த மாமா கஜேந்திரன், அவளுக்கு எத்தனை வயசுமா? அப்பா, அவ பெரியவளானதும் ஈஸ்வர கட்டிக்க போறாளாம். அதை கேட்டதும் சட்டென்று முகம் மாறிய மாமா, அப்படியா சொன்னா? ஆமாப்பா. சரி விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இத பத்தி எல்லாம் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறும்போது, என்கிட்ட எது சொல்ல வேண்டாம் என்று கேட்டபடியே வீட்டிற்குள் வந்த அத்தையை கண்டு, கோயில்ல கூட்டமோ? போய் ரொம்ப நேரமாச்சே. பேச்சை திசை திருப்பினார் மாமா. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. எதை என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க? அத்தை மீண்டும் கேட்க, அது ஒண்ணு இல்லம்மா, பாரிஜாதம் எழுதின பரீட்சையில ஒண்ணுல தோத்துட்டானாம். அததான் உன்கிட்ட சொல்லி திட்டு வாங்க வேண்டான்னு சொன்னேன். பாரிஜாதத்தை பார்த்து கஞ்சாடை செய்துவிட்டு அவர் கூற, அதை கவனித்து விட்ட அத்தை அதன் பிறகு எதுவும் கேட்கவில்லை என்றாலும் இருவரையும் மிகவும் நெருக்கமாக கண்காணித்துக் கொண்டே இருந்தார். இருவரும் வெளியே அமர்ந்து அக்னி பற்றி பேச, யார் இந்த அக்னி என்று அறியும் ஆவல் அவர் மனதில் எழ, மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை கண்காணித்தபடி பள்ளியின் அருகில் இருக்கும் பூக்கடை அம்மாவிடம் பேச்சு கொடுத்தார். அக்னி, நில்லுடி, எங்க போற? ஒரு மாணவி அழைக்க அவர் விழிகள் அக்னி யார் என்று தேடியது. அதோ பூக்கடையை நோக்கி வரும் அந்த மாணவி திரும்பி தன்னை அழைத்த மாணவியை பார்க்க, ஓ, இதுதான் அக்னியா? தனக்குள் கூறிக்கொண்டார். இருடி, பூ வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறி பூக்கடைக்கு வந்த அக்னி பூ வாங்கும் போது அவளது கைத்தண்டில் ஈஸ்வர் என்று பேனாவால் எழுதி வைத்திருப்பதை கண்ட அத்தை, யாருமா இந்த ஈஸ்வர் என்று குறும்பாக கேட்க, வெடவெடுத்து போனவள் பதில் ஒன்றும் சொல்லாமல் பயந்து ஓடிவிட்டாள். மாலை மாமாவிடம் ஏதோ பேசுவதற்காக வந்த அத்தை அவர் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அரை வாசலில் அப்படியே நிற்க, எங்க பாருங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்கு தகவல் கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அக்னின்ற பொண்ண மறக்காம தூக்கிடுங்க என்று கூற, ஆடி போன அத்தை சட்டென்று திரும்பி நடந்தார். ஆனால் அதை பார்த்து விட்ட மாமா, என்னம்மா வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போற என்று கேட்டார். அமைதியாக அப்படியே நின்ற அத்தை மெல்ல நிதானமாக திரும்பி மாமாவை பார்த்து, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க என்று கேட்டார். அதுவா, நம்ம பாரிஜாதத்தோட டீச்சர் கிட்ட. பாரிஜாதம் டீச்சர் கிட்டயா? என்ன பேசுனீங்க? அவதான் எழுதின பரீட்சையில உன்னில தோத்துட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டால, அதுதான் பார்த்து மார்க்க போட்டு விடுங்கன்னு சொன்னேன். அக்னின்ற பொண்ண மறக்காம தூக்கிடுங்கன்னு சொன்னீங்களே. ஆமாம்மா, அந்த பொண்ணு நம்ம பாரிஜாதத்துக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்காளாம். அதுதான் அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன். தூக்கிடுங்கன்னு சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. அது வேற ஒண்ணு இல்லம்மா, பேசும்போது வாய் தவறி அப்படி வந்துடுச்சு. நம்பிக்கை வரவில்லை என்றாலும் நம்புவது போல் அத்தை நடிக்க, எனக்கு ஒரு டீ வேணுமா என்றார் மாமா. அத்தை சமையலறைக்கு செல்ல உடனே யாரையோ அழைத்து, டேய், அந்த அக்னியை இன்னைக்கு நைட் எல்லாம் தூக்க வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறமா தூக்குனா போதும். என் மனைவிக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்ட மாதிரி தெரியுது என்று கூறி அழைப்பை துண்டித்தார். அன்று இரவுதான் தேனூற்றில் இருந்து பிள்ளைகள் கடத்தப்பட்டனர். தன் ஆட்களில் 1-2 பேரை ஹெட் கான்ஸ்டபிள் கந்தன் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார் என்று அறிந்ததும் ஆத்திரம் அடைந்த கஜேந்திரன், அவனுக்கு பிள்ளைங்க இருந்தா அத்தனை பேரையும் தூக்கிடுங்க என்று கூற, அன்று இரவு அக்னி கடத்தப்பட்டாள். அதன் பிறகுதான் அக்னி
ஹெட் கான்ஸ்டபிள் கந்தனின் மகள் என்று மாமா கஜேந்திரன் அறிகிறார். ஹெட் கான்ஸ்டபிள் கந்தன் தன் ஆட்களை பிடித்து சிறையில் அடைத்த கோபம் கஜேந்திரன் கண்ணை மறைத்திருந்தது. அவர் மகள்தான் அக்னி. அவள் தன் மகளுக்கு எதிரி என்று அறிய ஒரே கல்லில் குடும்பத்தையே கூண்டோடு அழிக்க முடிவு செய்த மாமா அக்னியின் அப்பா கந்தனை சந்திக்க அவரது வீட்டிற்கு வந்தார். அக்னி கடத்தப்பட்ட வேதனையில் கணவன் மனைவி இருவரும் கலங்கி இருக்க நல்லவன் போல் நடித்து அவர்களிடம் துக்கம் விசாரித்த மாமா கஜேந்திரன், உங்க பொண்ணையும் மத்த பிள்ளைங்களையும் காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல இப்ப நம்ம ஊர் இருக்கு, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்று கூற, என்ன வழின்னு சொல்லுங்க, அப்படி ஒரு வழி கிடைக்காதான்னு நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அக்னி அப்பா கூற, ஆடு தானாக வந்து பலிக்கல்லில் தலையை வைக்கிறது என்று தனக்குள் கூறிக்கொண்ட கஜேந்திரன் என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் ரகசியமாக அக்னியின் அப்பாவிடம் கூற, ஐயோ இப்படி பண்ணா ஏன் மேல சந்தேகம் வரும், என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க, அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, என் மச்சான் தான் இங்க இன்ஸ்பெக்டரா வரப்போறாரு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூறி தன் திட்டத்திற்கு அவரை சம்மதிக்க வைத்து விட்டுதான் அங்கிருந்து திரும்பினார். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.